ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், துவரம் பருப்பு துவையல் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாரம்பரியமான உணவு தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், துவரம் பருப்பு தான் எடுத்துருக்கேன். துவரம் பருப்பு வச்சு துவையல் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமாக வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 வரமிளகாய். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு 5 பூண்டு பல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன இந்த துவையலுக்கு தகுந்த புளி, ஒரு முள்நெல்லிக்காய் சைஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ துவரம் பருப்பு எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் புளி சேர்த்துக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறிட்ட பிறகு மிக்சியில் உப்பு சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த துவையலுக்கு தகுந்த உப்பு எல்லாமே. நம்ம சட்னி எல்லாம் அரைப்போம் இல்லைங்க, கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறப்பாகவும் இல்லாமல் நடுவில் துவையலுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கங்க. தண்ணி விட்டு கொஞ்சமாக சேர்த்து தண்ணி விட்டு அரைங்க. பல்சு மோடில் ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விடுங்க. துவையல் இது, சட்னின்னா கொஞ்சம் தண்ணி தாராளமாக கொஞ்சம் விட்டுக்கலாம். துவையல் திக்காக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். பாத்திரத்துக்கு மாற்றி தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்காக, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. துவையல்னால் இப்படி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கரண்டியால் வரமிளகாய் 1, கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1, சீரகம் 1/4. எல்லாமே கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருக்கு. கொஞ்சமாக பெருங்காயம் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வர மாதிரி துவரம் பருப்பு. அதனால் நம்ம அப்படியே தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடியாக வச்சுருக்கிறதுல அப்படியே சேர்த்துடலாம். துவையலில் தாளிச்சதை சேர்த்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், துவரம் பருப்பு துவையல் ரெடியாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்துக்கு வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரசம், தயிர் சாதத்துக்கு எல்லாம் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோர் குழம்புக்கு வச்சுக்கிட்டு சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி கத்திரிக்காய் தான் எடுத்து கத்திரிக்காய் வறுவல் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நீள்வாட்டத்தில் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீள்வாட்டத்தில் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்குங்க. அது கூடவே கல் உப்பு 2 சேர்த்திங்கன்னா கலர் மாறாமல் கத்திரிக்காய் அதே கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு அப்படியே குறப்பாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வெங்காயம் 2 வெங்காயம் நீள்வாட்டத்தில் கட், பூண்டு ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி. இங்கே பாருங்கள், தண்ணியில் இருக்க கத்திரிக்காய் நல்லா தண்ணி வடிச்சிட்டு அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் வதங்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்படியே தீ குறைவா வச்சுட்டு அப்படியே மூடி வைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம். இந்த கத்திரிக்காய்க்கு தகுந்த உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்
நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கலந்து விடுங்க. கத்திரிக்காவே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தீ குறைவாக தான் இருக்குது. தக்காளி 2 நார்மல் சைஸு. அப்படியே மூடி வைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தீ வந்து குறைவாக வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா கத்திரிக்காய் வெந்தெடுத்து நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கோம். பார்த்து செக் பண்ணி போடுங்க. கார மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. தயிர் 2 ஸ்பூன். இந்த தயிர் வேண்டான்னா கூட நிறுத்திக்கலாம். தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாதம், லெமன் ரைஸு, புளியோதரை, இது மாதிரி சாம்பார், ரசம், இது மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரம் உப்பு இப்போ செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மல்லி, புதினா, கருவேப்பிலை 3மே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரெடி எடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வறுவல் ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்துலேயே போய் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.